வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உண்மை, பேருண்மை, இந்த சொற்றொடரில் உள்ள கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். உண்மை என்பது வாய்மை என்றும் சொல்வோம். அதாவது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாருக்கும் தீமை தராததாக இருக்க வேண்டும். யாதொன்றும் தீமையில்லாது சொல்லல் என்று சொல்வோம். ஆக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பிறகு மனது புண்படாமல் இருக்க வேண்டும். அந்த உண்மை என்பதை மனதிற்குள்ளாக வாய்மை என்ற பொருளாகவும் பதித்துக் கொள்வோம். புலன்கள் மூலம் தொடர்பு கொள்ளும்போது பெரும் இன்ப துன்ப அனுபவங்கள், அவற்றை உண்மை என்கின்றோம் இல்லையா? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற இந்த புலன்கள் மூலமாக பிற பொருளோடு தொடர்பு கொண்டு அதன் காரணமாக பெறக்கூடிய அந்த அனுபவங்கள் இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்கு. இது உண்மை. இதுவே இன்னும் கொஞ்சம் நுணுகி பார்த்தோம் அப்படின்னா சுவாமிஜி சொல்லும்போது, அந்த புலன்கள் மூலமாக எது வெளியேறுகின்றது? நமது உடலிலே உள்ள ஜீவகாந்தம் வெளியேறுகின்றது. உடலிலே உள்ள ஜீவகாந்தம் வெளியேறி அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக தன்மாற்றம் பெற்று பிற பொருளோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகின்றது. அந்த ஜீவகாந்தம் என்பது எங்கிருந்து உற்பத்தியாகின்றது? உயிர் சக்தி மூலமாக உற்பத்தியாகின்றது. ஆக உயிர் சக்தி ஜீவகாந்தமாக உருப்பெற்று புலன்கள் மூலமாக வெளியேறுகின்றது என்று சொல்லும்போது எதை நாம் உணர்வாக பெறுகின்றோம்? நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை உணர்வாக பெறுகின்றோம், அனுபவமாக பெறுகின்றோம், புலன் அனுபவமாக பெறுகின்றோம். இன்னும் நுணுகி பார்க்கும்போது ஜீவகாந்த உற்பத்திக்கு எது காரணம்? உயிர் சக்தி. ஆக உயிர் சக்தியை செலவு செய்து நாம் இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகின்றோம் என்பதுதான் பேருண்மை. அதாவது இன்ப துன்ப அனுபவங்கள் புலன்கள் மூலமாக பெறுகின்றோம், உண்மை இல்லை என்று சொல்லலை. ஆனால் இன்னும் நுணுகி பார்க்கும்போது, ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது எது செலவாகின்றது? நமது உடலிலே உள்ள ஜீவகாந்தம் செலவாகின்றது. அந்த ஜீவகாந்தம் செலவாக சொல்லி பார்க்கும்போது அந்த ஜீவகாந்த உற்பத்திக்கு எது வேண்டும்? உயிர் சக்தியினுடைய இயக்கம். ஆக உயிர் சக்தி இயங்கி ஜீவகாந்தமாக மாறி புலன்கள் மூலமாக வெளியேறி இன்பத்துன் மனம் பெறுகின்றது என்ற உண்மை தெரிந்து கொள்கின்றோமே, அதுதான் பேருண்மை. இதைத்தான் சுவாமிஜி ரொம்ப அருமையாக குறிப்பிடுவார். உதாரணமாக, கருவறையில் உறைவது இறை. எல்லா கோயிலுக்குள்ளாக கருவறையில் பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்கின்றான், இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். சரி, ஆனால் இது உண்மை. கருவறையில் இறைவன் உரைகின்றான், இது உண்மை. எல்லா இடங்களிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்கின்றோமே, அது பேருண்மை. இரண்டுமே ஒன்றுதான். ஆக இறைவன் கருவறையில் மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்ற உண்மைதான் பேருண்மை. இதைத்தான் சுவாமிஜி சொல்லும்போது, எங்கும் நிறைவாக இருக்கிறார் கடவுள் என்பீர், எங்கும் நிறைவாக இருக்கின்றார் கடவுள் என்பீர், இங்கு நம் உடல் உள்ளத்தும் உறைந்தும் இருப்பார் என்றோ. எல்லா இடத்திலும் கடவுளுக்காக சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, பேசுகிறீங்க, நம்புறீங்க. அப்போ நமக்குள்ள அந்த கடவுள் இருப்பார் இல்லையா? இங்கு நம் உடல் உள்ளத்தும் உறைந்தும் இருப்பார் என்றோ. அங்கங்கே போய் தேடி அலைவானேன் அவர்க்காக, தங்க நம் உயிர்க்குயிராம் தவநிலையில் அவரே நாம். இதுதான் அற்புதமான ஒரு கோணம் சுவாமியுடையது. ஸோ அந்த அறிவை எங்கே வைத்து நாம் வணங்க வேண்டும், எங்கே வைத்து அதை மனதை ஒருமைப்படுத்த வேண்டும், எது மூலமாக எது அறிவாக இருக்கின்றதோ அதனோடு இணைக்கின்றோம். எது அறிவாக உள்ளது? இறைநிலையே நமக்குள்ளாக அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பேருண்மையை உணரும்போது அந்த இறையாற்றிலே எல்லாமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டு உண்மை தெரிந்து கொள்கின்றோமே, அது அங்கே பேருண்மையாக பாவிக்கப்படுகின்றது. ஆக இறைநிலையை அது எப்படி உள்ளது என்ற இயல்பான தன்மை உணரக்கூடிய நிலை இருக்கின்றதே, அதுதான் பேருண்மை. ஏனெனில் அந்த இறைநிலையுடைய தத்துவம், அதனுடைய இயக்கம், அதனுடைய செயல்பாடு எல்லாம் உள்வாங்கி அதை உணர்ந்து அதை நமக்குள்ளாக பதித்து கொண்டு வாழும்போது நமக்குள்ளாக மலரக்கூடிய அந்த நெகிழ்ச்சி அல்லது மகிழ்வு, அதுதான் உண்மையான பேரின்பம், பேரானந்தம், பேருண்மை என்று சொல்கின்றோம். இதற்குத்தான் இந்த ஒரு பயிற்சி முறைகள். ஆக இறைநிலை இல்லாத இடமே கிடையாது. அந்த இறையை உணர்வது எப்படின்னா, இது ஒரு கருத்து சொல்லுவாங்க.
கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. கடவுளை தொட்டு இருக்கீங்களா? இல்லை. கடவுளை புலன்கள் மூலமாக ருசித்திருக்கீங்களா? கிடையாது. அப்போது பார்த்தோ கண்கள் மூலமாக பார்ப்பதோ அல்லது அதை நுகர்வதோ அந்த ஸ்பரிசமோ ஒன்றுமே இல்லாத போது கடவுள் இருக்கான்னு எப்படி நம்புறீங்க என்று ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ அந்த கேள்வி கேட்டுவிட்டு ஒருத்தர் கேட்டார், இப்போது நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்களே, இந்த அளவுக்கு கருத்துக்களை சொல்கிறீங்க இல்லையா, இந்த கருத்துக்கள் சொல்வது எது? என்னுடைய அறிவு அப்படின்னார். ஸோ அறிவின் மூலமாகத்தான் அந்த விழிப்பு நிலையில் இதெல்லாம் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. அப்போ அந்த அறிவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேள்வி கேட்டபோது இல்லை அப்படின்னார். அறிவை நீங்கள் ஸ்பரிசம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படின்னார். அறிவை ருசித்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது அப்படின்னார். அப்படின்னா உங்களுக்கு அறிவே இல்லையே. இன்னொரு பதிலை சொன்னார் அந்த கேள்வி கேட்டவர். இல்லை, அப்படி பார்த்தது, பேசுவது, கேட்பது தான் புலன்கள் மூலமாக பார்ப்பதைத்தான் நாம் இறைவன் என்று உணரும் காலம் மட்டும் நமக்கு அந்த உண்மை தெரிவது கிடையாது. அதற்கு மேலாக இவை பார்ப்பது, பேசுவது, கேட்பது எல்லாவற்றுக்கும் மூலம் இறைநிலை தான் என்ற பேர்மை தெரிந்து கொள்ளும்போது தான் நமக்குள்ளாக ஒரு பெரிய மலர்ச்சி என்பது ஏற்படும். ஆக உண்மை என்பதும் பேருண்மை என்பதும், உண்மை என்பது வெளிப்புறத்திலே சொன்ன இல்லையா, கருவறையில் இறைவன் இருக்கின்றான், அது உண்மை. ஆனால் கருவில் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் நீக்கம் நிறைந்திருக்கின்றான் இறைவன் சொல்கின்றோமோ அது பேருண்மை. ஆக உண்மையாக இருந்தாலும் பேருண்மையாக இருந்தாலும் எதை நோக்கி போகின்றோம்? இறையை நோக்கி போகின்றோம், இறைவனை பெறுவதற்காக போகின்றோம். இதை சார்ந்து மேலும் சில சிந்தனைகளை, கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.